ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மில்லட் தோசை ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க மில்லட் வந்து ராகி எடுத்திருக்கேன். 1 கப்பு ராகிக்கு 1/2 கப்பு அரிசி. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ ராகி அதே கப்பில் அரிசி உளுந்தெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப்பு அரிசி, 1/4 கப்பு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும், நல்லா பொன்னிறமாகவும் வரும். 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 4 to 5 மணி நேரமாக ஊறணும், இல்லை ஓவர் நைட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கலாம், இல்லை மிக்சியில் அடிக்கிறனா கூட அடிக்கலாம். ஆனால் மிக்சியில் அடித்தா அவ்வளோ சீக்கிரம் அந்த ராகி வந்து அரைப்படாது. அதனால் கிரைண்டர்லேயே அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைக்கிறப்பயே உப்பு போட்டுக்கிட்டேன் கிரைண்டர்லேயே. நீங்கள் வேணால் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கூட உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மைய அரைபடணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ராகி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவங்க தாராளமாக அதை எடுத்துக்கலாம். கூழாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாக வறுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதேமாதிரி கால்சியம் சத்தில் கருவேப்பிலையிலையும் நிறையா கால்சியம் சத்து இருக்குது. பாதாமில் எப்படி எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி கருவேப்பிலையிலையும் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கால்சியம் சத்து கிடைக்கும். இப்போ நீங்கள் தோசை ஊற்றுறப்ப பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இழுக்க வருதுன்னு. நார்மல் தோசை இழுக்கிற மாதிரி இந்த தோசையும் வரும். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சைடிஷ் வந்து சட்னி வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, நான்வெஜ் குழம்புலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் கம்பு வச்சு தோசை ஊற்றலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.